ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெள்ளை காராமணி மசாலா ரெசிபி பார்க்கலாம். வீக்லி ஒன்ஸாவது காய்கறிகளுக்கு பதிலாக இப்படி லெக்யூம் சேர்த்துக்கிறது நல்ல ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இந்த ஒயிட் லோபியான்னு சொல்கிற வெள்ளை காராமணியில் நிறைய ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போது ரெசிபியை பார்க்கலாம். ஒரு 1.5 கப்பு காராமணியை ஓவர் நைட் ஊற வச்சு 2 அல்லது 3 விசில் வர அளவு நேரத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ மீடியம் சைஸ் 3-4 பெரிய வெங்காயம், 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எல்லாத்தையும் கட் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ப்ரெஷர் பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு தாளிச்சுக்கணும். இதில் அரைச்சி வச்ச வெங்காயம் பூண்டு கலவையை சேர்த்து நல்லா பொன்னிறமாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். 2 பெரிய தக்காளியை வெந்த காராமணி 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு அதை பேனில் சேர்த்து வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெந்த காராமணியை சேர்த்துக்கரிச்சு கிரேவி நல்லா திக்காக வரும். நமக்கு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு கலந்து தேவையான உப்பு சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிக்கணும். 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து வெந்த காராமணியும் போட்டு நல்லா கலந்து ப்ரெஷர் பேனை மூடி 2 விசில் வர அளவு நேரத்துக்கு வேக வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். திறந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவினா சுவையான காராமணி மசாலா ரெடி. பூரி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கும் ஏற்ற நல்ல சைட் டிஷ் இது. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.